இந்தாடே, இந்தாடே. நம்ம யாரை கூப்பிடும்? யாருங்க? இந்த நான் ஒன்று கட்டி வச்சிருக்கேன், நான் வந்து அதை எடுத்து வை. அந்த ஃபாதர் வந்து இருப்பாரு, அதை எடுத்து நம்மளை வச்சுக்கிட்டே இந்த ட்ரீட்மெண்ட் தான். அப்பனா நம்ம இல்லாதப்போ என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும்? ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஒருத்தர் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த அம்மா காப்பி போட்டு வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. இவர் பேசுகிறாரு, ஆக்சுவலி ஃபாதர், நான் ரொம்ப இந்த மேரேஜை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபாதர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் தான் போய் அங்கே இடத்துல பார்த்தேன் பாருங்க அப்படின்னு. அவர் பெரிய பேச்சு, ஷார்ட்டாக சொல்கிறேன். பார்த்தேன், போனேன், வந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அப்படி அவங்க ஒன்றும் உணரல, அவங்களுக்கு பழகிடுச்சு. நான் வீட்டுக்காரம்மாவுக்கு அவங்க பக்கத்தில் நின்றுட்டு அவங்க தலையாட்டே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏமா கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? என்ன வாத, என்னாச்சு வாத? ஏமா இந்த மனுஷன் தனியா போய் பொண்ணு பார்த்திருக்கிறார், தனியா போய் புடவை வாங்கியிருக்கிறார், தனியா போய் நகை நட்டு வாங்கியிருக்கிறார், தனியாவே போய் அடைஞ்சிருக்காரு. நீ எங்கம்மா போன அப்படின்னு. அப்ப நாங்க 2 பேரும் தான் போனோம். அப்பதான் அவரை பார்த்தேன், அவருக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஆளு எங்கேயோ பிடிச்சிட்டா நம்மள அப்படி. அவரு, ஃபாதர் நீங்க தானே சொல்லிருக்கீங்க நாங்க ஈருடல் அல்ல ஓருடல்னு. அறிவு பார்த்தீங்களா, எங்க போய் கொக்கிய வைக்கிறது பார்த்தீங்களா? அவர் நியாயப்படுத்துகிறாரா பாருங்க. அதான் சொல்றேன் பிள்ளைகளை, ஆட்டிடியூடு, செக் யுவர் ஆட்டிடியூட். பிள்ளைகளை அப்பா அம்மாவை அன்பு செய்யறோம்னு நினைச்சுக்கிறோம். டெய்லி இருக்கிறோம் வீட்டில், எந்திரிச்சோனையும் போறோம். காலையில் எந்திரிச்சோனையும் ஒருத்தர் பார்க்குறோமே, ஒரு விஷயம், ஒரு வாழ்த்து, குட் மார்னிங், என்னப்பா நல்லா நல்லா தூங்குனீங்களா, ஏன் நம்ம கேட்கறது இல்லை? எந்திரிச்சோனே காலையில் இருந்துச்சுன்னு ஜோம்பிஸ் மாதிரி தான் போகிறோம். ஒருத்தர் அளவு சொல்லிக்கிறது இல்லை. ஒருவேளை பார்க்கலன்னா எப்படி இருந்திருக்கும்? நைட்டு எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு ஆளை பார்க்கலன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்போ பாருங்க ஆட்டிடியூட். கோயிலுக்கு வரோம், கோயிலுக்கு வந்து எத்தனை மணிக்கு வரோம்? 8 மணிக்கு பூசன்னா 7:55 உள்ள இருக்கணும். வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட்? கடவுள்னா எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஏற்றுப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இடம் பத்தல, கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா சில பேர் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வெளியே தான் வந்து உட்கார்றது. ஆட்டிடியூட், செக் யுவர் ஆட்டிடியூட். இதை சொன்னா கல்லால் எங்களை அடிக்க வரான். கோயிலுக்கு வெளியே உட்காராதன்னா கழுத்துல கொக்கிய நமக்கு வந்து கழுத்துல கயிற மாட்டான். நீ எப்படி சொல்லலாம்? நீ எங்க உட்கார்ந்து நாசமா போனா எனக்கு என்ன? நீங்க எப்படி வாழ்ந்தா எங்க, எப்படி வாழ்ந்து போனா எங்களுக்கு என்னங்க? ஒரு குருவானவருக்கு என்ன கவலை இருக்கு? நான் வந்து 2 பைபிளை பார்த்து பேசிட்டு ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, உண்மையை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மை என்பது என்ன அப்படி சொல்லி பேசிட்டு போலாம்ல. ஒருத்தருக்கும் ஒன்றும் வலிக்காது. அது எதுக்கு? உணரும்படியா நாங்க பேசுவது எதற்கு? நீங்க உணர்ந்து மனம் மாறி உங்களை காப்பாத்திக்கங்க, உங்க வீட்டை காப்பாத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறோம். நீங்க அதுல கொக்கிய எங்க தலையில போட்டீங்கன்னா நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நீங்க உங்க ஆட்டிடியூடை செக் பண்ணி பாருங்க. செக் யுவர் ஆட்டிடியூட். இது மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூடு நான் சொல்றது ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல, எல்லா விஷயத்திலையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார் பாருங்களேன். அழகையின் எபேசியர் 6:11 சொல்லுது பாருங்க. அழகையினுடைய ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் கிரைஸ்ட், புட் ஆன் தி வெப்பன்ஸ், எல்லாத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏதோ 1-2 செஞ்சுவிட்டு எனக்கு இது போதும் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க மனசுக்குள்ள ரவுண்ட் பண்ணி வைக்கணும். ஓ, இதெல்லாம் இருக்குது பைபிளுக்குள்ள அப்படின்னு. அப்ப ஆண்டவர் திருமண ஆடை குறித்து பேசுறாரு பாத்தீங்களா? திருமண ஆடை மத்தேயு நற்செய்தியில 22வது அதிகாரத்துல அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வரல. உங்க இந்த வவுமையெல்லாம் நீங்க கேட்டிருக்கணும். அழைக்கப்பட்டவங்க வரல. ஒருத்தன் போய் கூப்பிட்டு எல்லாம் கூட்டிட்டு வாப்பா, பத்திரிக்கை வச்சுட்டு திருப்பி கூப்பிட சொல்றாரு. இதே அன்நேச்சுரல். பத்திரிக்கை வைக்கும் போதே வந்துருந்தோம் அப்படித்தானே? இப்ப பத்திரிக்கை வச்ச பிறகு அரசர் என்ன பண்றாரு? வீட்டு தலைவர் போய் ஆட்களை விட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. ஒருத்தன் சொல்றான், நான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன், பொண்டாட்டியோட போகணும். ஒருத்தன் சொல்றான், நான் மாடு வாங்கியிருக்கேன், உழுது பார்க்கணும். அழைக்கப்பட்டவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல, அவங்களாம் உள்ள வரல. போய் வெளியில இருக்கிறவங்களை கூட்டிட்டு வா, அங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. திருமண மண்டபம் நிறைஞ்சு கிடக்கு. அரசர் உள்ள வந்து பார்க்க வர்றாரு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் திருமண ஆடையின்றி இருப்பதை பார்க்கிறார். அவனை தூக்கி வெளியில எறியுங்க, அங்கே அழுகையும் பட்கடிப்பும் இருக்கும். அவன் கேட்கிறார், எங்க திருமண ஆடை? பதில் இல்ல. இப்ப இந்த ஊமையினுடைய ஆழம் என்ன? அதாவது நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் இந்த திருமண ஆடை அணிந்திருக்கணும். பை லா, பை ஆர்டர்.
சப்போஸ் நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு கடவுள் வெளியில இருந்து ஒருத்தனை தூக்கி உள்ள வைக்கிறாருன்னா அவன் சாக்கடை வந்தது போனது கல் சடையெல்லாம் உள்ள தள்ள மாட்டாரு. விண்ணரசுக்குள்ள எல்லாருமே தகுதியாக்கப்பட்டு தான் உள்ள ஏத்தப்படுவாங்க. உங்க மேல என் மேல கோபம் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் உள்ள தள்ளி விட மாட்டார் இயேசு கடவுள். அப்ப எல்லாருக்குமே ஒரே நீதி தான், அவர்கள் தங்களை தகுதியாக்கி கொள்ளணும். கத்தோலிக்க கிறிஸ்தவர் நம்ம எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க பெருமையா சொல்லிக்கொண்டே இருப்பது இல்ல இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்க முடியாது, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், ஒரு இந்துவாக இருக்கிறார், ஒரு இஸ்லாமியராக இருக்கிறார், ஒரு புத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட நீதி என்னவோ அதன்படி அவர் வாழ்வார். நாம போய் அவரை மாத்தி இங்க கொண்டுட்டு வரதுல தான் மும்முரமா இருக்கிறோம். நம்மை மாற்றிக்கொள்ள நம்ம தயாரா இல்ல. பைபிள் நல்லா சொல்லுது, நீ ஒழுங்கா வாழுகிற பொழுது, கடவுளுடைய ஒளியின் பிள்ளையா உப்பாக ஒளியாக நீ வாழுகிற பொழுது, உங்கள் செயல்களை பார்க்கிற அவர்கள் உங்கள் கடவுளை போற்றுவார்கள். பாத்தீங்களா? அப்ப நம்ம செயல்பாடு இங்க ஒன்னும் சரியா இல்லையே. எல்லாரும் குடும்பமா வாழ்றாங்க, நம்மளும் வாழ்றோம். எல்லாரும் ஓடுறான், நம்மளும் ஓடுறோம். எல்லாரும் வைரே தெய்வம்னு ஓடுறான், நம்மளும் வைரே தெய்வம்னு ஓடுறோம். அவங்களும் சொத்து சேர்க்கிறாங்க, நம்மளும் சொத்து சேர்க்கிறோம். பாருங்க, இதுல எதுல நம்ம மாறுபட்டு நிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள்ங்கிற ஐடென்டிட்டி எங்க சொல்லுங்க பாப்போம்? இந்த வெறும் வழிபாட்டுல தான் இருக்குது. இங்கதான் நம்ம மாறி இருக்கிறோம். இருக்கிற சுருவங்கள் நம்ம கிறிஸ்தவரை அடையாளப்படுத்துது. வீட்டில் வச்சிருக்கிற படங்கள், வாழ்வு முறை சேம். அவங்களும் கோயிலுக்கு போறாங்க, நம்மளும் கோயிலுக்கு போறோம். அவங்க அங்க வழிபாடு நடக்கிறாங்க, நம்ம இங்கிட்ட வழிபாடு வைக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஒண்ணுதான். அவங்களும் ரோட்ல வந்துட்டா வளைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்க, நம்மளும் வளைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போடுறோம். அவங்களும் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எதிராக சொத்து வேணும் சுகம் வேணும்னு. நம்மளும் பிள்ளை அப்பா அம்மா பார்க்காம கேஸ் போடுறோம், சகோதர சகோதரிகள் பார்க்காம கேஸ் போடுறோம். என்ன என்ன வித்தியாசப்படுகிறோம்? அதனாலதான் சொல்லப்படுகிறது, திருமண ஆடை இல்லாம நீங்க மோட்சத்துக்குள்ள போகவே முடியாது. வெளியிலேருந்து வரவனுக்கே இதுதான் கணக்கு. ஆண்டவர் வெளியில இருந்து நான் கூப்பிட்டு தானே வந்தான், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருவோம். இல்ல, ஆண்டவர் வெளியிலிருந்து கூட்டிட்டு வந்தாலும் அவர்களுக்கும் இந்த அளவுகோலை வைக்கிறாரு. திருமண ஆடையின்றி எவனும் உள்ள போக முடியாது. அதுக்கு பேர் ஆண்டவருடைய மோட்சம், தூய்மையினுடைய இடம். அதனாலதான் பிள்ளைகளே, அவங்களுக்கே இந்த கணக்குன்னா நமக்கு என்ன கணக்கு பாருங்களேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தூய்மையா இருங்க. இந்த திருமண ஆடை குறித்து நீங்க கவனமா இருங்க. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 21வது இறைவசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம பழச இருக்கிற பழசிலேயே கொஞ்சம் புதுசை சேர்த்துப்போம். இல்ல, ரெண்டு வீணா போயிடும். பழசும் போயிடும், புதுசும் கிழிஞ்சிடும். அதனாலதான் பழையதை களைந்து விட்டு புதிய பிள்ளையாக நீங்க மாறணும். புதிய ஆடையை நீங்க அணிந்து கொள்ளணும். அதனால பழைய பாவப்பட்ட ஆடைகளை களைந்து விடு. பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திருவழிபாடு 3:15 சொல்லுது, ஒன்னு சூடாயிரு இல்லைன்னா குளிர்ச்சியாரு. கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா நில்லு. இல்லையா, கடவுளை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு விட்டு ஓடி போயிடு எங்கிட்டாவது. ரெண்டுக்கு நடுவில் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப அழுத்தமான வார்த்தைகளை நமக்கு சொல்றார். இந்த பாவத்தினுடைய தலைகளை தகர்த்து எறியாமல் சட்டம் சார்ந்த செயல்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலை சூழல் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், பூசைக்கு போகணும். திருச்சபை சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு. அது ஒரு கைட்லைன் தான். திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற கைட்லைன். வருஷத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீதனை செய், வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சா தப்பு. ஏன், நீங்க தேவைப்படும் போதெல்லாம் நீங்க அணுகணும். பாருங்க, திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள். பாத்தீங்களா, பைபிள்ல கலாத்தியர் 3:10 பவுலடியார் சொல்றாரு, திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள். திருச்சட்டம் தெரியாம இருந்தாலோ, திருச்சட்டத்தின்படி நீ நடக்காம இருந்தாலோ உனக்கு சாபம். அடுத்த ஸ்டேஜ் நம்ம பேசுறது, இப்ப குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. என் பிள்ளையெல்லாம் உட்கார்ந்து இருக்குது, என்னமோ சொல்றான், ஒரு இளவும் புரியல, என்னத்த சொல்றான்னு தெரியல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அப்பா அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க.